3ஆம் வகுப்பு படிக்கிற அன்பிற்கினிய தம்பி, மைக் உயரம் கூட இல்லை, ஆனால் மைக்கில் பேசணும் அப்படின்னு ஆர்வம் எடுத்து வந்திருக்கிற அன்பு தம்பி ஹாரிஸ் ராஜா. வாங்க. ரொம்ப அழகா தன்னம்பிக்கையோடு இந்த மன்றத்தில் ஏறி பேசுவதற்காக நம்மோடு ஹாரிஸ் ராஜா அப்படிங்கிற இந்த இளம் தளிர் தயாராக இருக்கு. தம்பி வணக்கம். வணக்கம் ஐயா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க தம்பி? காரைக்குடி. காரைக்குடியிலேருந்து வந்திருக்கீங்க. என்ன தலைப்பில் பேச போறீங்க? தோல்வி கண்டு தோலாது. ஆஹா, இளம் தளிராக இந்த மேடை ஏறி தோல்வியை பார்த்தெல்லாம் எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை நயம்பட உரைக்க ஹாரிஸ் ராஜா இணைந்திருக்கிறார். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்தியாவின் பெருமை, ஒவ்வொரு இந்தியரின் உந்து சக்தி. சவால்களை எதிர்கொண்டு இந்தியாவிற்காக உலக மேலில் கர்ஜிக்கும் சிங்கப்பெண் வினேஷ் போகத்தை என் அறிமுக சுற்றிலே அறிமுகம் செய்வதில் பெருமை அடைகிறேன். பெண் மல்யுத்த வீராங்கனைகள் பயிற்சியாளர்களால் பல ஆண்டுகளாக பாலியல் துன்பத்திற்கு ஆளாகி வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டி அவரோடு சேர்ந்து பல வீராங்கனைகள் போராட்டத்தில் களமிறங்கி காவல்துறையினரால் பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டனர். இத்தனை பாடுபட்டு இந்த நாட்டுக்காக பல பதக்கங்களை வென்றது இதற்கு தானா? ஜந்தர் மந்தர் தெருக்களில் கடந்து மாதக்கணக்கில் நீதிக்காக போராடிய நம் நாட்டு வீர மங்கையின் வலிதாங்கிய வார்த்தைகள் தான் இவை. இப்படி ஒரு சூழலில் தான் ஒலிம்பிக் களத்திற்கு வந்தார் வினேஷ் போகத். பாரிஸ் ஒலிம்பிக்கிலும் முதல் சுற்றிலே நடப்பு சாம்பியன் விழுத்து கர்ஜித்த பெண் சிங்கம் வினேஷ் போகத்தை ஒரு போராளியாக பார்க்கும் என்று ஒட்டுமொத்த நாடும் ஒலிம்பிக் இறுதி போட்டியில் வெற்றி பெற்று தங்க மங்கையாக ஜொலிப்பாள் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தவர்களுக்கு ஒரு பேரிடி காத்திருந்தது. வெறும் 100 கிராம் உடல் எடை அதிகமாக இருந்த காரணத்தினால் தகுநீக்கம் செய்யப்பட்டார். அதே போல்தான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த தடகள விளையாட்டு வீராங்கனை சாந்தி சுந்தரராஜன். பெண்ணாக பிறந்து பெண்ணாக வளர்ந்த ஒரு பெண் பெண்ணே இல்லை என்று குற்றம் சாட்டி புறக்கணிக்கப்பட்டார். இப்படி நமக்கு நாமே எதிராக இருந்தால் எப்படி நம் நாடு வல்லரசாக முடியும்? எப்படி விளையாட்டு துறையில் பல சாதனைகள் சாதிக்க முடியும்? இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் விளையாட்டு துறையில் அவரை போலாக வேண்டும் இவரை போலாக வேண்டும் என்று கனவு கண்டு படிப்பை விட்டு வீட்டை எதிர்த்து அவர்கள் புகைப்படங்கள் பெயர்கள் அடங்கிய உடைகளை அணிந்து கொண்டு பயிற்சியாளர்களால் திரிகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் தேர்ந்தெடுத்த வழியை தடுக்காமல் இருந்தாலே போதும். எனவே வினேஷ் போகத் அவர்களே, நான் சொல்கிறேன், நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக உழைத்து உழைப்பிற்கும் சிந்தி ஒவ்வொரு தள்ளி கண்ணீருக்கும் ஒரு விளையாட்டு வீராங்கனையும் ஒரு அரசியல் புரட்சி நாயகியும் இந்த நாட்டில் உழைத்து கொண்டுதான் இருப்பார்கள். நீங்கள் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றிருந்தால் கூட அடுத்த ஒலிம்பிக்கில் தான் பேசப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இப்போது வரலாறை பேசப்படுவீர்கள். எனவே இளைய சமுதாயமே, உன் தோல்விக்காக காத்திருப்போம் முன்னால் மட்டும் தோற்றுவிடவே கூடாது என்று உறுதியோடு போராது. இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகே பிடிக்க வைப்பு உங்கள் கையில் தான் இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வயதில் ரொம்ப தைரியமாக மேடை ஏறி பேசியதற்காகவே நம்ம ஹாரிஸ் ராஜாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம். இந்த தலைப்பில் அவர் என்ன பேசியிருக்கிறார், எப்படி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் நடுவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் முதல்ல நம்முடைய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் அறந்தாங்கிங்கிற ஒரு இடத்துலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெண் விளையாட்டுத்துறையில் போய் சாதாரண செங்கல் சூளையில் வேலை பார்த்த அப்பாவுக்கு மகளாக பிறந்தவ ட்ராக்கில் ஓடுறதுக்கு ஷூ கூட இல்லாத அந்த புள்ள ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் நீ ஆனா பெண்ணா சோதனைன்னு கேட்டபோது உலகம் அரங்கம் எழுந்திருந்த காட்சியை உன் பேச்சில் கொண்டு வந்து நிறுத்தினா, இப்போ நான் ஓட்டப்பந்தய வீர மாதிரி ஓடி உன்னை கட்டி பிடிச்சி ஒரு உம்மா கொடுக்கணும் போல் இருக்குது. அவ்வளவு அற்புதமான பேச்சு. உண்மையிலேயே இந்த பிள்ளையை பெற்ற பெற்றோர்களுக்கு, பார்வையாளர்கள் இல்லத்திலிருந்து ஒரு பலத்த கைத்தட்டு கொடுங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக சும்மா தெரிக்க விடுறேன். ஒரு நடுவர் அடுத்த சுற்றுக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு நடுவர்கிட்ட கேட்கலாமா?
வணக்கம் ஹாரிஸ் ராஜா. வணக்கம். நான் உங்களை முதல்ல பார்த்த உடனே நான் நினச்சேன் சங்கரா டிவியில் அடுத்த இளம் மாடலிங்க்கான ஃபேஷன் ஷோவும் நடக்குது போல், அதுக்கு தான் இந்த தம்பி வந்திருக்கிறாருன்னு நான் முதல்ல நினச்சேன். ஏன்னா ஒரு ஹைக்கூ சைஸில் இருந்துக்கிட்டு நீங்கள் கொடுத்த தலைப்பு மரபு கவிதை அளவுக்கு பெருசு. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். மனுஷ்யபுத்திரனுடைய ஒரு கவிதை உண்டு, எனக்கும் அழுகையாக வருகிறது ஆனால் உங்கள் முன் அழக்கூடாது என்கின்ற வைராக்கியம் தடுக்கிறது அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த பெண் அந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டாலும் கூட அரசியல் களத்தில் நின்று வெற்றி கண்ட அந்த கம்பீரத்தை, அந்த நம்பிக்கையை, அந்த விதையை நீ இன்னைக்கு விதைத்திருக்கிறாய். நீ பேசிய பேச்சு வாமன அவதாரம். நன்றி அம்மா. நான் நீ என்ன தலைப்பில் பேசின சொல்லு. தோல்வி கண்டு துவளாதிரு. சரி, எந்த ஊர்லேருந்து வர? காரைக்குடி. சரி, இந்த தலைப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. 1000 பாடல்களுக்கு எழுதலை, 1000 சினிமாவை தாண்டி எழுதிய வாலி வாழ்க்கையே வெறுத்து போய் ஊருக்கு புறப்படலான்னு பீச்சை நோக்கி போகும்போது காரைக்குடியில் பிறந்த கண்ணதாசனுடைய பாட்டை கேட்டுத்தான் தோல்வி கண்டு துவளாதேன்னு இந்த மண்ணில் இருந்தார். கண்ணதாசன் நிரந்தரமானவன், அழிவதில்லை என்பதற்கு அடுத்த வாரிசு. அழகான மதிப்புரைகளையும் வாழ்த்துதல்களையும் நடுவர்கள் கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் சிறப்பாக பேசிடலாமா? பேசிடலாம் சார். வாழ்த்துக்கள். இன்னொரு சுற்றில் இன்னொரு உரைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றி. நன்றி.